டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்தார். அவரை மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக சட்டப்பேரவைத் தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் வரவேற்றனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ள அமைச்சர் இன்று பாஜக மூத்த தலைவர்களை நிர்வாகிகளையும் சந்தித்து பேசுகிறார். மாநில தலைவர் நியமனம் மற்றும் கூட்டணி குறித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார். இதனிடையே பாஜகவிற்கு தலைவர் பதவிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் இதற்கான விருப்ப மனுவை இன்று 2 மணி முதல் 4 மணி வரை கட்சி அலுவலகத்தில் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக அரசு ஊழியர்கள் புத்தகம் எழுத தமிழக அரசு தடை விதித்து அரசாணை பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு ஊழியர்கள் எந்த ஒரு புத்தகத்தையும் எழுதி வெளியிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இலக்கியம், சிறுகதை, நாவல், நாடகம், கட்டுரை மற்றும் கவிதை பற்றிய புத்தகங்களை எழுதும் அரசு ஊழியர் வெளியீட்டாளரிடம் இருந்து ஊதியம் பெறும்போது அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. தற்போது இதில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்படி அரசு ஊழியர்கள் எழுதும் புத்தகத்தில் அரசுக்கு எதிராக எந்த விமர்சனமும் இல்லை என்பதையும், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் உரை இல்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் தேர்தலில் போட்டியிட அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் யார் என்பதை பாஜகவின் தேசிய தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டது. சென்னை வந்துள்ள அமித்ஷா அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தகவல் வெளியாகியிருந்தது. இதில் திடீர் திருப்பமாக பாஜக தலைவருக்கான தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து இன்று கட்சி அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட சில விதிகள் பேசு பொருளாகி இருக்கிறது. தேர்தல் பதவிக்கு போட்டியிடுவோர் 3 பருவ தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகிய இருவருக்குமே சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் 2018ஆம் ஆண்டுதான் அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்தார். நயினார் நாகேந்திரன் 2017ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். இருவருக்குமே 10 ஆண்டுகள் ஆகவில்லை என்பதால் அவர்கள் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் கையெடுத்து கும்பிட்டு நழுவிச் சென்றார். இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையன் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தார். மேலும் இந்நிலையில் கொடிவேரி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட இருக்கும் சாய ஆலை குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த செங்கோட்டையனுக்கு அப்பகுதி மக்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளித்தார். டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலேதும் சொல்லாமல் போதும்பா என கூறி கையெடுத்து கும்பிட்டு செங்கோட்டையன் நழுவிச் சென்றார். தமிழகத்தில் கோடை வெப்பம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வட தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 12 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், தருமபுரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று காலை லேசான மழை பெய்தது. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் ஜூன் 15ஆம் தேதிக்குள் புதிய விண்ணப்ப விநியோகம் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 1.10 கோடி பெண்கள் மாதம் 1000 ரூபாய் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விடுபட்டவர்களுக்கும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனை ஏற்று மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இந்நிலையில் இதற்காக ஜூன் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்ப விநியோகம் தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் ஆழ்கடல் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதற்காக மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் மீன்பிடிக்க ஆண்டுதோறும் தடை விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. இதற்காக மீனவர்கள் தயாராகி வருகின்றனர். இந்த காலத்தில் ராமநாதபுரத்தில் மட்டும் சுமார் 2000 படகுகள் நிறுத்தி வைக்கப்படும். தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரிக்கு 10, 17ஆம் தேதிகளில் ரயில்கள் இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் 11, 18ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதேபோல கொல்கத்தா சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் கொல்கத்தா இடையே 12 மற்றும் 19ஆம் தேதிகளிலும், கொல்லம் சென்ட்ரலுக்கு 13 மற்றும் 20ஆம் தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் ஏஜென்ட்டுகள் மாநாட்டை கோவையில் நடத்த கட்சித் தலைவர் விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் மூலம் 60,000 பூத் ஏஜென்ட்டுகளை நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூத் ஏஜென்ட்டுகள் மாநாட்டை மண்டல வாரியாக நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளார். முதலில் இது கோவையில் இருந்து நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சரும் கொங்கு மண்டல தளபதிகளில் ஒருவருமான SP வேலுமணியின் நிழலாக இருந்த சந்திரசேகர் அதிமுகவில் இருந்து விலகியிருக்கிறார். இது கட்சி தலைமைக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நகர்வு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை சென்றிருந்த போது இம்முறை கோவையில் உள்ள 10 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை இழுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த தபு 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் கடைசியாக 2000ஆவது ஆண்டில் வெளியான கண்டுகொண்டேன், சிநேகிதியே ஆகிய படங்களில் நடித்தார். இந்நிலையில் 25 ஆண்டுகளாக தமிழ் படங்களில் அவர் நடிக்கவில்லை. ஹிந்தி, தெலுங்கு படங்களில் மட்டுமே அவர் கவனம் செலுத்தி வருகிறார். தற்போது அவர் விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய பேன் இண்டியா படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.